இன்னைக்கு நாம ஐஓபி பேங்க்ல எப்படி வீட்ல இருந்தே ஆன்லைன்ல நம்மளுடைய அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய அட்ரஸ்ல பின்கோட் தப்பா இருந்துச்சு. அ அந்த பின்கோட எப்படி ஆன்லைன்ல நான் மாத்துனேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஒருவேளை நீங்க ஐஓபி பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த வீடியோ பெரிய லெவல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் வச்சிருந்தாங்க அப்படின்னாலும், அவங்க கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு பிசினஸ், ஃபினான்ஸ் சம்மந்த தகவலுக்கு நம்ம சேனலான ஆல் இன் ஒன் பாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஐஓபி வெப்சைட்குள்ள வந்துக்கோங்க. வந்துக்கிட்டு இதில செல்ஃப் சர்வீஸ் டிஜிட்டல் ஹப் இருக்கு தெரியுமா? இத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இத நீங்க ஸ்க்ரோல் பண்ணி கீழ வந்தீங்க அப்படின்னா, நெறைய ஆப்ஷன்ஸ் குடுத்துருப்பாங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நாம இப்ப கிளிக் பண்ண போறது ரீகேஒய்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு தெரியுமா? இந்த ஆப்ஷன் தான் நாம கிளிக் பண்ண போறோம். ஸோ இத கிளிக் பண்ணி நாம உள்ளார போனோம் அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய ஆப்ஷன்ஸ் குடுத்துருப்பாங்க. வெப்சைட் மூலியமா நம்ம கேஒய்சி பண்றதுக்கு, எஸ்எம்எஸ் மூலியமா பண்றதுக்கு, இமெயில் மூலியமா பண்றதுக்கு. நாம வந்து பார்த்தீங்கன்னா, வெப்சைட் மூலியமா தான் பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஹவ் டூ டூ ரீகேஒய்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் பக்கத்துல கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு தெரியுமா? அத நீங்க கிளிக் பண்ணுங்க. அத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா, ரீகொயசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் தெரியுமா? அதில ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இண்டிவிஜுவலா இல்ல கார்ப்பரேட்டான்னு கேட்கும். இண்டிவிஜுவலா நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழ ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ப்ரொசீட் இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய அக்கவுண்ட் நம்பர் கேட்பாங்க. டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. இல்ல அப்படின்னா, நீங்க பேன் நம்பர் கூட நீங்க போட்டுக்கலாம். ஸோ அத நீங்க போட்டுட்டு, நீங்க இங்க செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய அ பேரு, அக்கவுண்ட் நம்பர், டேட் ஆஃப் பர்த் அப்புறம் நீங்க எடிட் பண்ண வேண்டிய அந்த அட்ரஸ் காலம் எல்லாமே வரும். ஸோ அதில போயிட்டு உங்களுடைய அட்ரஸ் என்னவோ அத வந்து நீங்க எடிட் பண்ணி ஆதார் நம்பர் குடுத்தீங்க அப்படின்னா, ஆதார் நம்பர்ல இருக்கக்கூடிய அதே அட்ரஸ் அங்க வந்து காப்பி ஆயிடும் ஓகேவா? ஆதார் நம்பர்ல என்ன அட்ரஸ் இருக்கோ அதுதான் அப்படியே காப்பி ஆகும். வேற எந்த சேஞ்சும் உங்களால பண்ண முடியாது. ஸோ உங்களால ஈஸியா ஆன்லைன்லேயே உங்களுடைய ஆதார் கார்ட்ல என்ன அட்ரஸ் இருக்கோ அத ஐஓபில அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் ஆல் இன் ஒன் பாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட சேர்ந்து பெல் ஐகான் பிரஸ் பண்ணி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகெயின்.